இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பேற்பட்ட பத்தினி தெய்வங்கள் இந்த அருந்ததி பெண்கள் அந்த வால் நட்சத்திரம். அதனால தான் அம்மி யாரு அந்த அவிசாரி சண்டிகை 1000 பேர்த்து கொண்டு போனா அவிசாரி சண்டிகை. அதனால அம்மி மிதித்து அருந்ததி பார். அருந்ததி யார்? பத்தினி. இவள் போல வாழ வேண்டாம், அருந்ததி பெண்ணால வாழ வேண்டும் என்று சொல்லி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்வது. என்னங்க அப்படி சொல்லி தொடர்ந்து கேளு, புரிஞ்ச கேட்டாரு. அப்ப சொல்லுங்க வர கவலை அதிகமாவது. அப்பொழுதுதான் அதாவது அதிர்ஷ்ட மகாமுனிவருக்கும் அருந்ததி பெண்ணுக்கு பிறந்தவர் தான் இந்த அருந்ததி பகடைமார்கள். போதுமா? பத்தினி குளமாவீங்க? ஆமாடா. அப்புறம் ஏன் எங்க பாட்டியா 7 புருஷம் கட்டினா? இதுக்கெல்லாம் என்ன இன்னும் பாரு, எந்த ஜாதியிலையும் ஆமா அம்மிய மிதிச்சு அருந்ததி பார்த்து அண்ணாந்து பாரு. ஆமா, அவத்தான் ஒழுக்கமானவா. ஆமா, தேவடியால கால மிதி. ஆமா, பத்தினிய பாரு. ஆமா. இந்த யாருக்கு பிறந்ததே தெரியல இந்த குழந்தை. ஒழுக்கத்தை கடைப்பிடி அப்படின்னு சொன்னதுனாலதான் இவங்க எல்லாம் எந்திரிச்சு போவாத இருக்கிறாங்க. மண்மலம் மாதிக்கானுக்காரு கவுடு பைத்தியம். ஆனால் மாதவா, இன்னும் உனக்கு விளக்கம் வேண்டும் என்றால் அருந்ததி திருக்கல்யாணம் என்ற நாடகம் இருக்கிறது. அந்த நாடகத்தை வச்சு நான் எல்லா விளக்கம் சொல்றோம். அருந்ததி கல்யாணம் ஆடுவீங்களா? என்னடா அருந்ததி திருக்கல்யாணம் என்ற நாடகமே இருக்கிறது. அந்த நாடகம் எல்லா நாடகத்தோட பெரிய நாடகம். என்ன சொல்லு, நாங்க ஆடி தர்றோம். ஆமா, எவ்வளவு கேப்பீங்க? என்ன சம்பளம் தான் கேட்போம். எவ்வளவு கேப்பீங்க? 50 ரூபா இந்த ஆளுக்கு அனுப்பிடுறீங்களா? எதுக்கு? எந்த கூத்த கட்டி வா 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 பைத்தியம் வா. ஆனால் பொட்டன புதூர் என்று இந்த காளியம்மனுக்காக நாடகம் வைத்தார்லவா, இவரெல்லாம் எந்த முகமனாலும் தாக்க மாட்டி காத்து கருப்பை பில்லி சொல்லும் யாமல் எதையும் அண்டாமல் காளியம்மன் அருள் பற்றி சுக சேமாக வாழ வேண்டும். அமோ செய்யும் மகாபாரதத்தில் வைக்கக்கூடிய ஆகாய கெத்திரவன் கருவ பங்கம் கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை என்ற நாடகத்திலே வேற மட்டும் வெளியேந்தல்லவா நாஞ்சாரின் பேர் யார் தெரியுமா? தாங்க தெரியும். ஹரிகரி மூலம் என்று என்னை யாவரும் துதி செய்ய நந்தநந்தனன் நாராயணன் கோபாலன் கோவிந்தன் சீனிவாசன் எம்பெருமான் சின்ன கண்ணன் சிங்கார கண்ணன் பச்சத்திரி வேணிமாயன் வெண்ணை உண்டவாயன் ஸ்ரீமந்த கண்ணன் எம்பெருமான் ஏடிகுண்டலவாடி கோவிந்தா கோவிந்தா.
இப்படி பல பெயர்கள் கொண்ட என்னுடைய பேரோ ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். தமிழ்நாடுக்காரன் ஏமாந்து போயிட்டான். மெட்ராஸ் கொடுத்துட்டு அந்த ஆளை பிடிச்சிருக்கலாம். புரியா? காளி. ஆனால் இப்படி பல பெயர்கள் கொண்ட என்னுடைய பேரோ ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். சாமி பெருமானே, பெருமாளே, ஆண்டவா, ஆண்டவா, வெங்கட்ரமணா, சொல்லு. உலகளத்தி மாயவான், உலகளந்த மாயக்கண்ணன், ஸ்ரீமண்டகண்ட நாராயணா, ஸ்ரீமந்த நாராயண கண்ணன், கோபாலா, கோபாலா, மயஜ தேவடா, வாங்க வர்றேன். நான் உங்களுடைய பக்தங்க. அப்படியா? தீவிர பக்தனா? என்ன நினைச்சுங்க? சரி, பக்தன் தானே. அல்லும் மகிழும் 60 வினாடியும் உங்களை நினைக்காத நேரமே இல்ல. என்ன சொல்ற? என்ன நினைக்காத நேரம் இல்லையா? அப்படி என்னப்பா நினைச்சிட்டு இருந்த என்ன பத்தி? நாங்களுடைய பக்தங்க. சரி, சரிதான். கேள்விக்கு பதில் சொல்ற. கேள்விக்கு பதிலா பாடு. என்ன பாட்டு பாடுறியா? பாட்டெல்லாம் காலையில பாடுகிறேன். அப்படி ஸ்ரீமந்த நாராயண கண்ணனா இருந்தாலும் டேய் ஏண்டா கிரேத டேய் ஏங்க அண்ணே கிரேதா திரேதா துபாபுரி கலியுகம். இந்த 4 யுகத்திலே நான் கொண்ட அவதாரம் என்ன அவதாரம் தெரியுமா? செயற்கை என்று சொல்லக்கூடிய மீனமச்ச அவதாரம். மீன் அவதாரமா? ஆமா. ஏங்க ஓய், அந்த மீன் அவதாரம் எதுக்கு எடுத்தீங்க? திரேதா யுகத்திலே செயற்கை என்று சொல்லக்கூடிய மீன் மச்ச அவதாரம் எதற்காக எடுத்தே தெரியுமா? உடல் மனித உடல், இடுப்பு கீழே மீன். சாமி. ஆமா, இடுப்புக்கு கீழே மீன், உடல் மனித உடல் பாதி. சரி, அப்படி செயற்கை என்று சொல்லக்கூடிய மீன் மச்ச அவதாரம் எடுத்து யாரை வதைக்க எடுத்து சோம்புகா சுரன்று அரக்கனாகப்பட்டவன் என்ன செய்தா தெரியுமா? பிரம்மதேவன் இடத்திலிருந்து 4 வேதங்களை களவாடி சென்றான். திருடிக்கு போயிட்டான். 4 வேதங்களை களவாடி சென்றான். அப்போ நான் பார்த்தேன், 4 வேதங்கள் அவன் கையில் கிடைத்தால் இந்த உலகம் தாங்காது என்று சொல்லி பார்த்தேன். 4 வேதங்களை எடுத்துக்கொண்டு எங்கே ஒளிந்தான்? 7 சமுத்திர கடல் நடுக்கடல்ல போய் ஒளிஞ்சிட்டான். அப்பா, ஆமாடா, நடுக்கடலே ஒளிந்த அந்த சோம்புகாசுரனை என்ன செய்தேன்? மீன் மச்ச அவதாரம் எடுத்து புதுத்தேன் கடலிலே மட்டத்தேன் சோம்புகனை 4 வேதங்களை மீட்டு கொண்டு வந்து மகனாக்கூடிய பிரம்மதேவனுக்கு கொடுத்தேன். இது முதல் அவதாரம். இரண்டாவது வர்ற, அதாவது கூர்மை அவதாரம். கூர்மை என்றால்? ஆமா, ஆமை அவதாரம். ஆமை அவதாரம். அது எதுக்கு? எதற்காக தெரியுமா? மாதவா, அமிர்தம் கரைவதற்காக மந்திரியை மனைவி ஒரு மத்தாக வைத்து ஆதிசேஷன் பாம்பை அடைக்கிறாக பூட்டி பால் கரையிலே அமிர்தம் கிடைத்தோம். தேவர் ஒரு புறமோ அசுரர்கள் ஒரு புறமோ அப்படியே கடைய 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 நல்லா நுரையாட்டம் வந்திருக்குமே. அமிர்தம் அமிர்தமடா, அமிர்தம் அமிர்தம். ஆமா, அப்படி அமிர்த கடை வேலையில அந்த மந்திரிகிரி மலையே சாய்ந்தது. ஒரு புறமா சாயுது. ஆமா, அவதாரம் எடுத்து அந்த மலையை சாயாமல் என் முதுகிலே தாங்கினேன். புஜம் கொடுத்து. ஆமா, அதனாலதான் ஆமை ஓட்ட மட்டும் உடைக்க முடியாது. கடப்பாறையில் குத்துறாங்க, உடைய மாட்டேங்குது. உடையாது. இது 2வது அவதாரம். 3வது வர்றாக மன்றத்தில் கூடிய பண்டி அவதாரம். பன்னி அவதாரம் எடுத்த வர்றாகம் என்று சொல்ல பண்டி அவதாரம். சாமி, ஓய், பன்னி அவதாரமா? பன்னி அவதாரப்பா. அப்ப நீ பிய தின்றுப்ப. பிய தின்ன, சத்தியமால தின்ன. கலக்கார வச்சு பிய தின்ன. சரி சரி. ஆனால் வர்றாக மன்றத்துடைய பண்டி அவதாரம் எதற்காக எடுத்தேன்? இரணியகசிபு என்ற ஒரு அரக்கன் என்ன செய்தார்? இந்த உலகையே பாயாக சுருட்டி அகல பாதாளத்தை கொண்டு போனான். இந்த உலகை மேல கொண்டு வரணும் அல்லவா? உலகத்தை காக்க வேண்டும் அல்லவா? அதனாலே பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து என் மூக்கிலே இந்த பூமியை மேல கொண்டு வந்தா. இது 3வது அவதாரம் வரக்கூடிய பன்றி அவதாரம். 4வது நரசிம்மர் அவதாரம். எதுக்காக எடுத்து மட்டும் கேளு போதும். வேலை விட்டுருக்கேன், என்ன வேலை முடியாது நீ. சரி சரி, பொறுக்கண்ணே எங்க போயிடுற? 4 நைட் இருக்குது. நரசிம்ம அவதாரம் எதற்காக எடுத்தேன்? இரணிய ஆட்சிதன் என்ற அரக்கன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு பெத்த பிள்ளை பாரு, உனக்கு ஒரு மகன் இருக்கிறானா, உன் பேர் சொல்லுவானா அடுத்த பேர் சொல்லுவானா? என் பேர் தான் சொல்லணும். உன் பேர் தான் சொல்லணும். இரணியனுக்கும் நீலாவதி என்ற பெண்ணுக்கும், அதாவது யார் பிறந்தார் தெரியுமா? பிரகலாதன் பிறந்தான். சரி, பிரகலாதன் பிறந்து
பெற்ற தந்தையின் பெயரை சொல்லாமல் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? சொல்லு. டேய் பிரகலாதா, டேய் எங்கடா இருக்கற காண குயி அப்படின்னு கேப்பின்னு. சரி போலாம். என்னுடைய அதாவது இரண்டையாய நமக என்று சொல்லடா என்று சொன்னால் அவன் என்ன செய்த தெரியுமா? என்னுடைய நாமத்தை துதித்து ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக என்று சொல்லி என்னையே துதி செய்யறான் பிரகலாதன். தந்தையினுடைய பேரை சொல்ல. ஆமா. ஆனா இரண்யாட்சி என்ன செய்தான் தெரியுமா? சிவபெருமானத்திலே எப்படி வரப்பட்டவன்? இரவுல சாவல்ல, பகலில் சாவல்ல. என்னுடைய உயிர் போவதாக இருந்தால் பாதி பொழுது மேல இருக்கணும், பாதி பொழுது கீழே இருக்கணும். அந்தி சாயம் வேலையில் தான் என் உயிர் போகணும். எப்படி? கத்தி ஈட்டி எதுலமே என் உயிர் போக கூடாது. பாதி பொழுது மேல, பாதி பொழுது கீழே, அப்பதான் என் உயிர் போகணும்னு சொல்லி சிவபெருமானத்திலே வரம் பெற்றவன் இந்த இரண்யாட்சிதன். அப்பொழுது அந்த புகழத்தையே ஆண்டான். இரணையா நமக என்று சொல்லடா என்று சொல்ல நம்ம நாராயணன் என்று சொல்கிறாய் அல்லவா? பாரு, இத்தனை தூண் இருக்குது பாரு. தூண்லையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார் என்று சொன்னே அல்லவா? இத்தனை தூண் இருக்குது பாரு. ஒவ்வொரு தூணா உடைக்கிறேன். அதாவது அந்த ஸ்ரீமந்த நாராயணன் வர்றானா என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இரண்யாட்சி என்ன செய்தான்? ஆமா. அப்படி என்ன செய்தேன்? அவனுடைய மார்களை பிழைத்து மாற பிளந்து பவத்தை கிழித்து உடலை அள்ளி நான் மணிமாலையாக அமைத்தேன். அவதாரம் நான் சொல்லிவிடுவேன். ஒரு அவதாரம் நான் படிக்காதெல்லாம் கூத்தாடல. ஆனா சொன்னா நேரம் பத்தாது. எப்படி பண்ணிட்டோம்? ஐந்தாவது பிராமண அவதாரம், ஆறாவது பரசுராமர் அவதாரம், ஏழாவது ராமர் அவதாரம், எட்டாவது சின்னக்கிரண அவதாரம், ஒன்பதாவது பலராமன் அவதாரம், 10வது என் அவதாரங்கள் 10, 11வது அவதாரம் தான் கல்கி அவதாரம். கல்லாக போயிட்டு ஏன் காரணம்? தர்மம் தாழ்ந்து விட்டது, அதர்மம் தலையோங்கி நிக்கிறது. உன் நாட்டை தெல்லவாரி நாயெல்லாம் இருந்தா சாமி எல்லாம் கல்லாதானே போவாங்க. கடைசியா உனக்கு பாரு, நான் வேட்டு வச்சனா தடங்கண்டு ஓட மாட்டேன். மதவா அப்படி பெருமாளுங்கிறது நாங்க வச்சு சாமி, நீ உண்டை முடிட்டு கேள்வி சொல்லணும். அதுலயே உட்கார்ந்து இருப்பா சாமி. சரி சரி. அப்படி அப்படியே பேர பெருமாள் பேரை சொல்லி காப்பாத்துக்கிறீங்க. நாங்கள் கடவுள்ரா. இங்க பாரு, இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்க போகுது, இது மேல என்ன நடக்க போகுது எல்லாமே நான் சொல்லுவேன். உங்க வீட்டுல என்ன நடக்குது கூட எனக்கு சொல்ல தெரியும். அதெல்லாம் நான் கேட்டேன்னா என் வாய கலர்னீங்க அப்புறம் கூத்து நானே அடிப்பிடுவேன். மதவா அப்படி ஏய் இந்த ஸ்ரீமந்த கண்ணன் நாடக்கூடிய நாடு என்ன தெரியுமா? சங்க துபாரகை. சங்கிரி வைக்கணுமா? சங்கிரி வைக்கணும், சங்க துபாரகை. ஆமா. இந்த ஸ்ரீமந்த கண்ணனை பெற்றெடுத்த தாய் தந்தையா மாதவா ஆண்டவா தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கும் நான் சின்ன கண்ணனாக பிறந்தேன். கண்ணனாக பிறந்தீங்க. அப்படி பிறந்து நான் பிறந்தது ஒரு இடத்துல, வளர்ந்தது இன்னொரு இடத்துல. எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க? அப்படி கேளு. பிறந்தது எங்கே தெரியுமா? கல்லற சிறைச்சாலையில வடமதுரையில பிறந்தேன். வடமதுரையில சிறைச்சாலையில? ஆமா. எங்க அப்பா அங்க ஏன் நான் சிறைச்சாலையிலே பிறக்க வேண்டிய காரணம்?
தேவகி ரோகிணி ராஜகம்சன் அண்ணன் எப்பேற்ற சொத்து வாய்ந்தவர்கள் நாடாளக்கூடிய மன்னன் யார் ராஜகம்சன் அப்பேர் விட்ட அந்த ராஜகம்சன் எனக்கு தாய்மாமன் சொந்த தாய்மாமனா சொந்த தாய்மாமன் சரி நான் ஏன் போய் சிறந்த ஜெயில பிறக்கணும் என்ன காரணம் ஏன் என்ன காரணம் தெரியுமா மாதவா அதாவது மாமனுக்கு ஒரு சாபம் எப்படி பர்கரிசி மகாமுனிவர் கொடுத்த சாபம் எப்படி தெரியுமா மாங்கனியை பறித்து உன் தங்கை தேவகி ரோகிணிக்கு கொடுத்தா அல்லவா கொட்டை தின்னவளுக்கு பாரு கொட்டை யார் சாப்பிட்டது சதை யார் சாப்பிட்டது என்று சொல்லி பர்கரிசி மகாமுனிவர் ராஜகம்சனிடத்தை கேட்டார். ஆமா அப்படி கொடுக்கும் பொழுது இருவருமே சாப்பிட்டார்கள் பங்கிட்டு சாப்பிட்டார் என்று சொன்ன உடனே அதே ராஜகம்சா 1000 ஆண்டு காலமாக இந்த பழத்துக்காக நான் தவம் இருந்தவன் ஒரு அதாவது 999 நான் தவம் செஞ்சுட்டேன் இன்னும் ஒரு நாள் செஞ்சிருந்தா அந்த பழம் எனக்கு பழுத்து என் கடையில வந்திருக்கும் நான் சாப்பிட்டா எனக்கு தேவலோகத்தில் தேவகுரு கொட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மணக்கோட்டை கட்டியிருந்தார் பர்கரிசி மகாமுனிவர். ராஜகம்சன் பழத்தை எடுத்து தங்கச்சிமார்கள் கேட்டார் என்று இருவருக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார். அப்பொழுது சாபம் எப்படி தெரியுமா என்னுடைய பழத்தை பங்கிட்டு சாப்பிட்ட உன் தங்கைமார்களுக்கு 7 பெண் குழந்தை பிறக்க வேண்டும் 8வது ஆண் குழந்தை பிறந்து அவர் கையால் ஒரு சிரம் மறுக்கப்பட வேண்டிய சாபம். அந்த நான் இல்ல அது எங்க மாமன். ஆனா அப்ப என்ன செய்தார் தெரியுமா தங்கச்சி 2 பேரும் மாப்பிளையும் தங்கச்சி மாதிரி சேர்ந்தா தானே குழந்தை பிறக்கும் ஆணு பொண்ணு சேர்ந்தா தானே குழந்தை பிறக்கும். அப்ப இவர் என்ன செய்தார் கல்லறை சிறுத்தாரியை தனித்தனியாக தள்ளி விட்டார். ஆமா ஆனால் இருவரும் திருமணமான உடனே சேர்ந்து விட்டார் என்று சொல்லி ராஜகம்சனுக்கு தெரியாது. இதை தெரியாம இன்னும் சேர்ந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்லறை சிறுத்தாரியை வைத்தான். அப்பொழுது 7 பெண் குழந்தை பிறந்த உடனே இங்க பாரு குழந்தை பிறந்தா அடையாளம் எப்படி தெரியுமா கல்லால் அடிக்கப்பட்ட கல்ச்சவல் கோவு வேணும் ஆலயம் பண்ணி அடிக்க வேணும் ஒவ்வொரு குழந்தையா நான் வெட்டணும் குழந்தை இருந்தா தான் நம்மளை கொள்ளும் எதிரியா வருவோம். ஆமா அப்படின்னு சொல்லி ராஜகம்சன் என்ன செய்தான் இப்படி எல்லாம் அடையாளம் வைத்தான். இங்க வா ஒரு குழந்தை பிறந்தது வெட்டினான் 2வது குழந்தை பிறந்தது வெட்டினான் இப்படியே 7 குழந்தைகளை வெட்டி விட்டான். வரிசையா ஆமாம் 8வது இந்த கண்ணன் நான் பிறந்தேன் நான் பிறக்கின்ற பொழுது அது அடிக்கவே இல்லைடா கொலாய் முடியா இறக்க நேரத்துக்கு என்ன முடியும் நேரத்தைய என்ன போய் நேரம் மதவா முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா 2 பேரும் தூங்குனது மிச்சம். நானா ஆலயமணி அடிக்கவில்லை கல்லால் அடிக்கப்பட்ட கல் சேவல் கோவவில்லை நான் பிறந்த உடனே சரி எனக்கு 5 சிறு வயது ஆன உடனே தான் வந்தாகணும் அவன் ராஜகம்சன் சிரமம் இருக்கணும் அதனால எனக்கு 5 வயசு ஆகணும்ல அதனால என்னை அதாவது தங்க போலையில வைத்து நடு சமுத்திர கடலில கொண்டு போனார். ஆயிரப்பாடிக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த நாகத்தை அதாவது 1000 தலை கொண்ட நாக சர்ப்பமே எனக்கு குடையாக வந்தது. அப்படி சொல்லு. அப்படி போகும் பொழுது ஆயர்பாடியிலே என்னை வைத்து விட்டு பெண் குழந்தை பிறந்தது ஆயர்பாடியில் யசோதம்யா இருக்கும் நந்த கோணாருக்கும் ஒரு பொட்ட பிள்ளை அங்க பிறகுது. ஆமா அதை கொண்டு வந்து ராஜகமத்திலே 2வது 8வது பிறந்தது பெண் குழந்தை என்று சொல்லி கொடுத்து விட்டார். அப்பொழுது அந்த குழந்தையை வெட்டலாம் என்று சொல்லி வெட்டும் பொழுது அந்த குழந்தை யார் காளிகா தேவி அந்த மார்க்கமாக மறந்து விட்டார். அதே ராஜகம்சா என்னை யார் என்று நினைத்தாய் சுலபமாக வெற்றிவிடலாம் என்று நினைத்தாயா நான் யார் தெரியுமா உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய ஆதிபராசக்தி காளிகா தேவி என்னை நீ வெட்ட முடியாது உனக்கு அழிவு நிச்சயம் உன்னை வெட்ட குழந்தை அதாவது பிறந்த குழந்தை உன்னை கொல்வதற்காக பிறந்த குழந்தை ஆயர்பாடி யசோதி அம்மையாரத்திலே சின்ன கண்ணனாக வளர்ந்து வருகிறது முடிஞ்சா நீ அங்க போய் பாடுறா காளிகா தேவி சொல்லிவிட்டு மறந்து விட்டாள். அப்போ நான் சின்ன கண்ணனாக பிறந்தது வடமதுரையிலே வளர்ந்தது ஆயர்பாடி யசோதி அம்மையாரத்தில் எப்படி அப்படி இருந்த போதிலும் மதவா எனக்கு எண்ணற்ற பொண்டாட்டிங்க ஆமா எத்தனை எண்ணற்ற பொண்டாட்டி என்று சொன்னேன் அல்லவா 8 பட்டஸ்திரீ ஆமாடா 8 பட்டஸ்திரீ 8000 கோபியஸ்தர்கள் எத்தனை பொண்டாட்டி கட்டி மாதவா எப்பா அப்படி ஊரா கூத்தாடி சொல்லுங்கிற தலையெழுத்துறா மாதவா நான் திருமணம் செய்து என் பொண்டாட்டி கேக்குறேன் நானு பொண்டாட்டி இல்லப்பா அட்டகாயில எடுத்துக்கிட்டு இருக்கிறான்
தமாசையா கோமாளி தான் வா. எங்க சிரிப்பு தாங்க முடியல. புளுத்தி வாய பறவை செம்பிளியாட்டு புண்டையாட்டம். மதவா அப்படி இத்தனை பொண்டாட்டி திருமணம் செய்து நான் பொண்டாட்டி கூட கேக்குறேன். எங்க இருக்கிற? ஏ மதவா, ராமாபுரத்துலயா? என்ன எங்கடா விடுறானுங்க இந்த பாண்டவர்கள்? ஐவர் பஞ்ச பாண்டவர என் அத்தையா தேவி குந்தி தேவி எப்படி தெரியுமா? நான் கையடிச்சு சத்தியம் பண்ணேன். அத்தை முன்னாலயா? அத்தை முன்னாடிதான். ஏன்னா ஒரு ஆளு ஏண்டா அத்தை முன்னால போய் கையடிச்சிருக்கிறிய பைத்தியக்காரா? நான் எப்படி தெரியுமா என் அத்தையாக விளக்கக்கூடிய குந்தி தேவடத்திலே உன் ஐவர் பஞ்ச பாண்டவர் மக்களை உள்ளங்கையில இருக்கும் நெல்லிக்கடி போல் நான் உருமுறையாமல் காத்து வருகிறேன் என்று சொல்லி கை தட்டி சத்தியம். இந்த இப்படி கை அப்படி சொல்லணும். திடீர்னு கையடிச்சுன்னா ஆனால் அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரையில் அந்த கௌரநாதிகள் பிரதர் துரியோதனாகப்பட்டவன் கோடான கோடி வஞ்சமெல்லாம் செய்தான் பாண்டவரை கொள்வதற்கு. இத்தனை வஞ்சகத்திலுமே இருந்து நான் காப்பாற்றி வந்தேன். இப்பொழுது பாண்டவர் எங்கே இருக்கின்றார்? எங்க? வனச்சாரம் செய்கிறார். கானகமா? 12 வருடம், அதாவது கானகம், ஓராண்டு அந்நியாவாசம், 13 முடித்து வந்தால் பங்குல பிரகாரம் 14 தருகிறேன் சொல்லி துர்யோதனுடைய கட்டளைக்கு இணங்க பகலிலே தோத்த பாண்டவர்கள் காடாளுகிறார்கள். ஆனால் இப்பொழுது நான் எதற்காக வந்தே தெரியுமா? பாண்டவர்களோ காடாளுகிறார்கள். ஆனால் பாண்டவர்கள் நலமாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும், மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும், செல்வி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்போ சிவபெருமானை கோரி கட்டுமான தவம் செய்ய போகிறேன். இந்த மாயவன் பாண்டவருக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக. ஆமா, சரி சரி. அதனாலே நான் தவம் செய்ய வேலையிலே இங்க பாரு, எனக்கு பாய் எடுத்து போடு, கல்புற வைக்க தவம் செய்யணும். இந்த உலக பிரபஞ்சத்தையே நீ பத்திய வந்தியம் என்ன? நானா என்னங்க நினைச்சீங்கன்னா பீ பண்ணி கழுவாத வந்துட்டேன். இந்த உலக பிரபஞ்சத்தையே கட்டி காக்கக்கூடிய கடவுள் நாட்டு நன்மைக்காக பாண்டவருக்காக இப்ப தவம் பண்றாரு. எத்தனை கடை வெட்டுறீங்க? நோவாவது திட்டு போவீங்க. ஆனால் இந்த ஸ்ரீமந்த கண்ணனாகப்பட்டவர் பாண்டவருக்காகவும் இந்த நாட்டு மாநில மக்களுக்காகவும் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்மான தவம் செய்கிற சிவபெருமானை நோக்கி
அப்போ தவறு செய்யும் வேலையிலே கல்பூரி நல்லா வச்ச பத்தியே வந்தா தாண்டா கல்பூரி நல்லா எரியும். இருக்கிறதாங்க வைக்க முடியும். எல்லாம் கெல்டர் வாங்கணுமா? எல்லாம் கெல்ட்டு வாங்கணுமா? இருக்கிறதாங்க கைவசம். கல்பூரி அமைதி பாரு. ஏன் பாட்டு அப்பால பாரு கல்பூரி போட்டு அத்தான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஆனால் கல்பூரி தப்பால் இருக்குது எடுத்துருவா கவர்ல. கவர்ல இருக்குது. அமைதி. ஆனால் இந்த வேலையிலே அதாவது காசு போட்டால் கர்மம் தெரியும், துட்டு போட்டால் துன்பங்கள் தீரும், நோட்டு போட்டால் நோய் இல்லாம வரலாம். காசே இல்லனாலும் பரவாயில்ல, வந்து கல்பூரத்தை தொட்டு கும்பிட்டுவாங்க. ஆனால் 7 ஜென்மங்கள் செய்திருந்த பாவமாக இருந்தாலும் சரி, கல்பூரத்தை தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் சரி விலகி போய்விடும். வந்தாலும் சாமி கும்பிட்டு வச்சுப்பாங்க. கைக்குண்டான காணிக்கு கூட போடுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. ஐயா ஈசா என்னை அறையா ஓம் நமச்சிவாய நமக. ஓட்டி போட்டி கங்காதரா கங்காதரா கவரி மனோகரா கலைய மவாகரா
திருநீல கண்டா பின்னீல கடந்தா என்ன போதமே ஏரியா ஒரே மரத்த தெளிவு குடிச்சா ஏய் இங்க பாரு கடவுள் வேண்டிட்டு தப்பா பேசாத ஓ மரகர மகாதேவா ஓ மரகட மகாதேவா கங்காதரா கங்காதரா ஏய் ஆறா பண்றாங்க எல்லாம் கூத்து பண்ணிட்டு இருக்காங்களே ஓ மகாதேவா ஓ மகாதேவா கங்கையை தலையில் வைத்து இந்த தரையை காத்த தேவா தேவா சுருள் முக்காத்திய முக்கோடி தேவருக்கெல்லாம் அமிர்தளித்தவா ஆமா ஓம் நமச்சிவாய நமக ஓம் அம்டிவாய நமக நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக கபரி மனோகரா அது முன்னையே சொல்லிவிட்டேன் கபரி சாமி, நீ பிட்டுக்கு வம்சிருந்து பிரம்பால் அடிபட்டவா ஆண்டவா ஆண்டவா பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்பால அடிபட்ட தேவா பிள்ளைக்கரை கேட்ட ஈசா கடவுளே என்ன கேட்டிருந்தா நான் 2 துண்டு கொடுத்திருப்பேன் பிள்ளைகரி பிள்ளைக்கரை கேட்ட ஈசா அட பிள்ளைகரி தின்னவனா சரி சரி கைலாச வாசா கைலேச வாசா சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.